சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். ஏசாயா 66:12 எடுத்து சத்தமாக வாசிங்கள். ஏசாயா 66:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஒரு ஆரைற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். எல்லாரும் கண்ணில் மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க. உங்கள் சத்தத்தினால எங்களை வாழ்க்கையை செழிப்பாக்குங்க. அடி நான் பிரோஜனமான பாத்திரம், கடமையை மாத்திரம் செய்கிறேன். நீர் வெளிப்படும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தின் மாதமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. என்ன மாதம் இது? என்ன மாதம் இது? சமாதானத்தின் மாதம். நம்ம ஆண்டவர் வித்தியாசமான ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவர். அந்த சமாதானத்துக்கு பேர் தெய்வீக சமாதானம். என்ன சமாதானம் அது? தெய்வீக சமாதானம். தெய்வீக சமாதானம் நமக்குள்ள பெருகும். எப்பொழுது பெருகும் அப்படின்னா, நம்மளுடைய சூழ்நிலை மாறாது, ஆனால் நம்முடைய இருதயம் மட்டும் சமாதானமாக இருக்கும். அதுதான் காட்ஸ் பீஸ் இன் மிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராம், இன் மிட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம், இன் மிட்ஸ் ஆஃப் சாரோஸ். நம்மளுடைய பிரச்சனைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், இவைகள் எல்லாவற்றின் நடுவில் ரொம்ப சமாதானமாக இருப்பீங்க தெரியுமா? சில பேருக்கு பிளட் ரிப்போர்ட்டில் கொலஸ்ட்ரால் கூட இருக்குன்னு வந்துடக்கூடாது. உடனே 10 தடவை பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஐயோ 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 ஐயோ, ஏதாவது ஒரு சின்ன பிளட் ரிசல்ட் மாறிடக்கூடாது. உடனே அவங்க இழப்பது சமாதானம் தான். உடனே பிள்ளைங்க ஃபெயில் ஆகிடக்கூடாது. உடனே அவங்க லூஸ் பண்ணுறது பிள்ளைங்களை இல்லை, சமாதானத்தை. எந்த பிரச்சனை நடந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு பதில் உண்டு. எல்லாத்தையும் கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். அந்த சமாதானத்தை இழக்காமல் நிதானமாக இருக்கோம்ல, அதுதான் கர்த்தர் கொடுக்குற சமாதானம். அப்படி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் மாறுகிறது என்னவென்றால், நாம் இன்னும் தெய்வீக சமாதானத்திற்குள்ளாக வரவில்லை. கர்த்தர் கொடுத்த சமாதானத்துக்குள்ளாக இன்னும் நாம் வரவில்லை. ஐயோ கையில் பணமே இல்லை, ஐயோ நான் என்ன செய்வேன் அடுத்த 5 நாள். கூலாக இருக்கீங்களா? சமாதானத்தினால நிரப்பப்பட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி இந்த செய்தி முடியும் போது ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய அளவற்ற சமாதானத்தை தேவன் கொடுக்க போகிறார். அளவற்ற சமாதானம், அளவற்ற சமாதானம். என்ன நடந்தாலும் சரி, அந்த சமாதானம் நமக்கு வேணும். அந்த சமாதானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்தவ ஓட்டத்தை நம்ம ஜெயமாய் முடிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை அவளிடமாக நதியை போல பாயும்படி நான் செய்கிறேன். எப்படி ஆண்டவர் செய்கிறாரா? நதியை போல பாயும்படி செய்கிறேன். நதியில் தண்ணி பாயும்போது அது என்ன வீட்டு குழாயில் வந்த மாதிரியா தண்ணி வரும்? எத்தனையோ கல் இருக்கும் ஆற்றுக்குள்ளே. ஆற்றுக்குள்ளே கல் இருக்குமா இருக்காதா? ஆற்றுக்குள்ளே பாறை இருக்குமா இருக்காதா? ஆற்றுக்குள்ளே பல தடைகளை தாண்டி தான் தண்ணி விழுது. குற்றாலத்தில் குளிக்க போகிறீங்கன்னா பல மரம், செடி, கொடிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் கீழே தண்ணி வரும். அதே மாதிரி தான் பல தடைகளை தாண்டி தான் நம்ம சமாதானத்தை சுதந்திரிக்கணும். அந்த சமாதானம் இந்த கடைசி நாட்களில் அநேக ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள, அநேக பைபிள் வாசிக்கிறவர்களுக்குள்ள, அநேக ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள, சபைக்கு போகிறவர்களுக்குள்ள அந்த சமாதானமே இல்லை. ஏதாயிலும் பேட் நியூஸை கேட்டுட்டா உடனே அப்படியே சமாதானம். யாரும் செத்து போயிட்டாங்கன்னா ஐயோ ஐயோ செத்து போயிட்டார், என்ன பண்ண முடியும்? சமாதானம் என்ன நடந்தாலும் சரி சமாதானத்தோடு வாழ பழகணும். வேதாகமத்தில் அநேக இடங்களில் பவுல் எழுதும்போது சொல்கிறார், அவர் சமாதானத்தின் தேவன் என்று குறிப்பிட்டு எழுதுவார். சமாதானத்தின் தேவன், தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக வாழ்த்தும் போது அற்புதமாய் எழுதுவார். ஆண்டுடைய வல்லமை வரங்கள் உங்களோடு இருப்பதாக அல்ல, சமாதானம் இருப்பதாக. சமாதானத்தை காத்துக்கொள்ளணும்.
அந்த சமாதானத்தை எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவர் சமாதானத்தை தாரார் தெரியுமா? முதலாவது, நாம் பயப்படுகிற சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நமக்கு தருவது தைரியம் மட்டுமல்ல, சமாதானத்தை தருகிறார். இந்த செய்தியை கேட்குற அநேகர் பிள்ளைக்கு இருக்கிற வியாதியை குறித்து நீங்கள் பயத்தோடு இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனையை குறித்து நீங்கள் பயத்தோடு இருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு சமாதானம். என்ன சமாதானம்? யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை எடுத்து சத்தமாக வாசிங்க. யோவான் 20:19 எடுத்து சத்தமாக வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவிலே நின்று, சீஷர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏன் ஆண்டவர், எனக்கு ஒரு டவுட், ஏன் இயேசு இவங்க கூட வந்த உடனே இவங்களை பார்த்து இவங்களை எடுத்த உடனே, அவர் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அவர் எழும்பின உடனே இவங்களை ஊழியத்துக்கும் அனுப்பலை, இவங்களுக்கு எடுத்த உடனே பரிசுத்த ஆவியும் கொடுக்கலை, இவங்க எடுத்த உடனே இவங்க வல்லமையாக ஊழியமும் செய்யலை. அவர்களுக்கு தரிசனமான உடனே அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், உங்களுக்கு நீ அந்த சமாதானம், என்னுடைய சமாதானம், இயேசு சொல்லியிருக்கிறார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். என்ன சமாதானத்தை? நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், நல்லா பரிசுத்தவான்கள், நல்லா ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்தவங்க, அவங்கெல்லாம் சாக போகிற ஸ்டேஜ் வரும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் தைரியமாக சொல்லுவாங்க, நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன், நான் சீக்கிரம் சாக போகிறேன், நான் இப்படியாக மறிக்க போகிறேன், பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வதிச்சுட்டு நான் சமாதானமாக போகிறேன், எனக்கு ஒரு குறைவில்லைன்னு சொல்லி அந்த சாவில் கூட சமாதானமாக இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்படாத அநேகரை நான் பார்த்துருக்கிறேன், சாகிற தருவாயில் எப்படி சொல்லுவாங்க, எப்படியாகிலும் மகனே 10 லட்ச ரூபா கட்டி அப்பாவை என்ன பண்ணிடு, காப்பாற்றிடு. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஒரு மனுஷனுக்கு உச்சக்கட்ட பயம் வாழ்க்கையில் எது தெரியுமா? மரணத்தின் பயம். அந்த மரணத்தின் பயத்தை இயேசு சிலுவையிலே அடித்து நொறுக்கி இருக்கிறார். சீஷர்கள் பூட்டப்பட்ட அறையிலே பெற்ற சமாதானம். யூதருக்கு பயந்து கதவை பூட்டிக்கிட்டாங்க. ஏன் சீஷர்கள் இரத்த சாட்சியாக மறிக்கல அப்போ? ஆனால் எப்போ இந்த சமாதானத்தை பெற்றாங்களோ அப்போ கதவை திறந்து வெளியே வராங்க. என்ன தரிசனத்தோடு வெளியே வராங்கன்னா, யூதர்கள் எல்லாரையும் கர்த்தரை அழித்து நொறுக்கிடுவார், யூதர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவார். அந்த தைரியத்தில் வரலை. மிஞ்சி போனால் யூதன் கொல்லுவானா நம்மளை? இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அதற்கு காரணம் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை தேவன் கொடுத்து விட்டார். அவர் சொன்ன வாக்குத்தத்தம், உங்களுக்கு சமாதானம். யூதர்களுக்கு பயந்து கதவை போட்டினாங்க. இவங்க ஏன் கதவை போட்டினாங்க? என்னுடைய கொஸ்டின் மார்க் என்ன? கையில் மாட்டிட்டா இயேசுவை சிலுவையில் அடித்து கொண்டு மாதிரி சீஷர்கள். இதான் சீஷர்கள் ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பவுலை போல நான் மாறினாண்டவரே, பேதுருவை போல, எல்லாம் நம்மளை போல பலவீனமானவர்கள், நம்மளை போல சூழ்நிலைந்தவர்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே சில ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்பட்டுச்சு, அவர்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் உயர்த்தப்பட்டுச்சு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய சபையே உன்னை பார்த்து சொல்லுகிறேன். மேலே இருக்கிறவங்க சத்தம் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரத்தில் மிக முக்கியமான தரம், ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் நம்ம லைஃப்பில் கூடுதுன்னா அதில் மிக முக்கியமான தரம் என்ன தெரியுமா? சமாதானத்தோடு வாழ பழகி கொள்ள வேண்டும், சமாதானத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அந்த சமாதானத்தை இயேசு சீஷர்களுக்கு கொடுத்தார். பரிசுத்த ஆவியை கொடுப்பதற்கு முன்பதாக சமாதானத்தை கொடுத்தார். இன்றைக்கி உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரம் பெருக வேண்டுமா, வல்லமை பெருக வேண்டுமா, ஆசீர்வாதம் பெருக வேண்டுமா, நீங்கள் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டியது சமாதானம். பூட்டப்பட்ட அறையிலே சமாதானம். எந்த கதவை பூட்டி பயந்து உள்ளே ஒளிஞ்சிருந்தானுங்களோ அந்த அறைக்குள்ளே வல்லமை வரலை, அந்த அறைக்குள்ளே சமாதானம் வந்துச்சு.
எந்த நோயை குறித்து நீங்கள் பயந்து பெட்டில் படுத்து கிடக்கீங்களோ அந்த பூட்டப்பட்ட நிலைமையில் இன்னைக்கு ஆண்டவர் சுகத்தை அனுப்ப போகிறதில்ல, ஆண்டவர் சமாதானத்தை அனுப்ப போகிறார். எந்த வாழ்க்கை வேண்டான்னு நீங்கள் யோசித்து உக்காந்துருக்கீங்களோ அந்த வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் சமாதானத்தை அனுப்ப போகிறார். எந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகி ஐயோ அடுத்து நம்ம பிஸ்னஸை திறந்தால் பிஸ்னஸ் நாசமாக போயிடும்னு பயப்படுறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் பிஸ்னஸை திறக்க போகிறதல்ல, உனக்கு சமாதானத்தை ஆண்டவர் திறக்க போகிறார். அந்த சமாதானம் வரும் பொழுது நீங்கள் பூட்டப்பட்ட கதவை நீங்களே திறப்பீங்க, துணிஞ்சு திறப்பீங்க. ஏன்னா மனசில் ஒரு சமாதானம் இருந்துடும், ஒரு நிம்மதி வந்துடும். என்னதான் நடக்கட்டும் பார்த்துக்கலாம், கர்த்தர் இருக்கார், பார்த்து கொள்ளுவார். நான் எப்போவுமே ஆண்டவருடைய கிருபையினால சொல்லுகிறேன், அந்த சமாதானத்தோடு நீங்கள் வாழ பழகணும். எத்தனை பேர் இன்றைக்கி அந்த கிருபை வேணும்னு சொல்கிறீங்க? கையை உயர்த்து அலையிலையா சொல்லலாமே. ஏன்னா நம்ம சர்ச்சுக்கு பேர் என்ன சர்ச் இது? சமாதான தேவாலயம். சமாதானம். அப்போஸ்தலர் 9:31 சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:31. வாசிங்க. அப்பொழுது கலிலேயா சமாரியா நாடுகளிலும் சபைகளுக்கு சீஷர்களுக்கு மட்டும் சமாதானம் முக்கியம் அல்ல. எதுக்கு முக்கியம்? நம்ம எது சமாதானம் இல்லையோ அதை செஞ்சுட்டு ஐயோ எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ரோட்டில் போகிற நாயை கல்லை கொண்டு அடிச்சுட்டு எனக்கு சமாதானம் வேணும்னா சமாதானம் வருமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க பார்க்கலாம். ரோட்டில் போகிற நாயை கல்லை கொண்டு அடிச்சுட்டு ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுப்பார் பிரதர் அப்படின்னா அது எப்படி கொடுப்பார்? நாய் என்ன பண்ணிடும்? கடிச்சிடும். செய்கிற வேலையெல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவில்லாத வேலைகள். ஒருத்தங்க கூட பேசுகிறோம், பழகிறோம், அவங்க ஆக்டிவிட்டீஸ் நமக்கு சமாதானம் இல்லையா? பெட்டர் கட் ஆஃப் பண்ணுறது நல்லது. அந்த உறவை ஒரு விஷயத்தை பேசுகிறோம் குடும்பத்தில், அந்த குடும்பத்தில் அந்த டாப்பிக்கை பேசினாலே புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வருது. அப்போ என்ன பண்ணணும்? பொண்டாட்டி மாதிரிலாம் கண்டிப்பாக அதை பற்றி தான் பேசணும். அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சபைகள் சமாதானம் பெற்று பெருகின. அப்போது நம்மளால் முடிஞ்ச மட்டும் சமாதானத்தை காத்துக்கொள்றதுக்கும் வழியை தேடணும். ரெண்டாவது, தேவ சமாதானத்துக்காகவும் காத்திருக்க வேண்டும். சமாதானம் பெற்று, அதான் சமாதானம் தான் பேஸ்மெண்ட். வாசிங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் பக்தி நிலை. எதுக்கப்புறம்? சமாதானத்துக்கு அப்புறம் தான் பக்தி நிலை. அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், குடும்பத்தில் யாரு கூடயும் வாக்குவாதம் பண்ணி விளக்கம் கொடுத்து வியாக்கியானம் பண்ணி மனசு காயப்பட்டு புண்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் ஜோமன் நினைச்சாலும் ஜோம் பண்ண முடியாது. பெட்டர் மௌனமாக இருப்பது நல்லது. ஏன்னா நம்ம சமாதானமாக இருக்கலாம். அப்போ தான் நம்ம பக்தியாக இருக்க முடியும். பக்தி விருத்தி அடைந்து, வாசிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும். இப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறேன், சீஷர்களுக்கும் ஆண்டவர் இதே தான் கையாண்டார். சமாதானத்தை கொடுத்து அவர்களை நிரப்பினார். சபைகளுக்கும் சமாதானத்தை கொடுத்து பக்தி விருத்தி அடைந்து அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் அதுக்கப்புறம் தான் கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்குறாரு. எத்தனை பேர் நான் இனிமேல் சமாதானமாக இருக்க போகிறேன், என் பேர் சமாதானம் சொல்லுகிறவங்க கையை தூக்கி ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா மேலே இருக்கவங்களாம் கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம், என் பேர் சமாதானம் பாஸ்டர், என் பேர் சமாதானம். அவன் வான்னு தான் கூப்பிடுவான், போனீங்கன்னா கிட்னி எடுத்துருவான். உலகத்தில் பாதி பிரச்சனை அப்படி தான், வான்னு தான் கூப்பிடும். இதில் 10 லட்சம் போடுறீங்களான்னு கூப்பிடும், நம்ம தான் ஓடணும். உலகம் அப்படி தான் கூப்பிடும், வான்னு தான் கூப்பிடும். திடீர்னு பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, உங்களுக்கு 50 லட்ச ரூபா பர்சனல் லோன் தர வாங்கிக்கிறீங்களா? சைத்தான் அப்படி தான் கூப்பிடும் நம்மளை வான்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கிட்னியை எடுத்துருவாங்க.
இப்போ உலகத்தில் நிறைய விஷயம் அப்படிதான் கூப்பிடும். உலக சூழ்நிலைகள் நம்ம விரலுக்கு மிஞ்சின செலவெல்லாம் இதுவும் சமாதான கேடுதாங்க. உங்கள் வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணுறது. தயவு செஞ்சு விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பை நான் சொல்லுகிறேன். அவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி எதையும் உங்கள் வாழ்க்கையில் பண்ணாதீங்க. இவங்க அதை படிக்க வச்சுட்டாங்க, அவங்க இதை படிக்க வச்சுட்டாங்க, இவங்க அதை பண்ணிட்டாங்கன்னு எதையும் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ, உங்கள் தகுதிக்கு உங்கள் பலனுக்கு கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் செய்யுங்க, அதுக்கு ஏற்றவாறு பண்ணுங்க. உங்களை ஆசீர்வதிக்க போகிறது கர்த்தர். பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் மிஞ்சின காரியங்கள், மிஞ்சின கருமங்கள். தாவீது சொல்லுகிறார், ராஜா அவன் சொல்கிறான், ஒரு நாட்டுக்கு ராஜா, அவனுக்கு மிஞ்சின கருமங்கள்லாம் என்ன இருக்கு? அவனுக்கு மிஞ்சின கருமனா என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. மிஞ்சின கருமங்களில் நான் என்ன பண்ணுவதில்லை, தலையிடுவது இல்லை. ஏன்? அதனால தான் அவன் அழகாக எழுதுகிறான், ஓ அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே. தட்ஸ் த ரீசன். இதெல்லாம் சமாதானத்துக்குரிய காரணங்கள். சபைகள் அப்படி தான் வளர்ந்து பெருகுச்சு. சீஷர்கள் அப்படி தான் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செஞ்சாங்க, சமாதானம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம செத்தாலும் பரலோகம் போயிடுவோம்னு சொன்னாங்க. சிறை சேதம் பண்ணப்பட்டார்கள், நெடுக வெட்டப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், கல்லெறியப்பட்டார்கள். தைரியமாய் யார் பூட்டி கொண்டு வாழ்ந்தார்களோ அவர்கள் தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அவர்களை இரத்த சாட்சியாய் மரிக்க வைத்தது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல, அவர்கள் பெற்றுக்கொண்ட சமாதானம். அந்த சமாதானம் தான் உயிர் போகிற நேரத்தில் நீங்கள் உயிர். இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு நாள் உயிர் போகும். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? பாதி பேர் நம்பிக்கையே இல்லை போலையே. எல்லாரும் ஒரு நாள் சாக போகிறோம். நம்புறவங்க என்னடா இன்றைக்கி பிரசவம் இப்படி இருக்குன்னு யோசிக்கிங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சம் சாவை பற்றி மனுஷனுக்கு ஒரு யோசனை வந்தால் தான் மனுஷன் கொஞ்சம் அடங்குவான் வாழ்க்கையில். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாரும் ஒரு நாள் சாக போகிறோம்? என்ன கையை காணுமே, என்ன சத்தமோ நல்லையா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லணும். ஏன்னா நாம் சமாதானத்தோடு ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலோ இல்லை படுக்கையில் படுத்த எந்த சூழ்நிலை வந்தாலும் சமாதானமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஆன்மா பரலோகம் போய் சேரும். நமக்குள்ளே அந்த சமாதானம் இருக்குது. நான் இயேசுக்குள்ளே வாழ்ந்திருக்கிறேன், ஏசப்பாக்காக நான் இருந்திருக்கிறேன், ஏசப்பா என்னை ரட்சித்து இருக்கிறார். அந்த நிறையா பேருக்கு நிறையா கிறிஸ்டியன் புக்ஸ் நான் வாசிக்கும் போது நிறையா வேதவழி இப்படி எழுதுகிறார். many Christian will lose their peace at the time of death. மரண தருவாயிலே அவர்கள் தங்கள் சமாதானத்தை இழக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர் இவ்வளவு நாளும் வாழ்ந்தது தேவ சமாதானத்தில் அல்ல. சீஷர்கள் இரத்த சாட்சியாய் மரித்ததும் தேவனுக்காக வல்லமையாக எழுப்பினதும் ஒரு காலத்தில் பயந்தோம், ஏன்னா அப்போ நம்ம சமாதானம் பெறலை. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் சமாதானத்தை நதியை போல நம்முடைய வாழ்க்கையில் ஊற்றி இருக்கிறார். பூட்டப்பட்ட நிலைமையில், பயந்த நிலைமையில் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை அளவில்லாமல் கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இனிமே சமாதானம் நிரம்பி வழியும். நான் சொல்கிற சமாதானம் வேறு அவன் காலில் போய் விழுற சமாதானம் இல்லை. முதல்ல உனக்குள்ள சமாதானம். அந்த பிரசங்கத்தை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எதத்தையும் ஒன்று யோசித்துட்டு இருக்கக்கூடாது, நான் அங்கே போய் காலில் விழட்டுமா இங்கே போய் காலை விழட்டுமா. முதல்ல உனக்குள்ள சமாதானத்தை காத்துக்கொள், தெய்வீக சமாதானத்தை முதல்ல பெற்றுக்கொள், பிறகு மற்றவர்களோடு சமாதானமாய்க்கோ. இன்னையிலிருந்து இந்த சமாதான கேட்டின் ஆவிகள், உங்களை அலக்களிக்கிற பொல்லாத சமாதான கேட்டின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது நான் கடிந்து கொண்டு வெளியேற்றுகிறேன். அந்த சமாதான கேட்டின் ஆவிகள் வெளியே போட்டு இயேசுவின் நாமத்தினால். குடும்பத்தை விட்டு போட்டும், மூளையை விட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பூட்டப்பட்ட நிலைமையில் சமாதானம். You have stuck somewhere. God is telling you this month of February, I am going to give you the peace to move forward. ஏதோ ஒரு இடத்துல நான் லாக்காய் நிற்க ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க போகிறாரு. அந்த சமாதானம் வரும்போது எவனும் வந்து கதவை திறப்பான்னு நீ வெயிட் பண்ண மாட்டேன், நீனே திறப்ப. வாடா பார்த்துக்கலாம். எத்தனை பேர் கைகளை தட்டி ஒரு அலையில சொல்ல விரும்புகிறீங்க?
1 சாமுவேல் 1:17. இன்னொரு கூட்டத்தாருக்கு ஆண்டவருடைய சமாதானம் பெருகுகிறது. 1 சாமுவேல் 1:17. முதலாவது பயந்தவர்களுக்கு ஆண்டவர் தமக்கு கொடுக்கிறது சமாதானத்தை அளவிலான. இன்னொரு கூட்டத்தாருக்கு தெய்வீக நான் சொல்வது தெய்வீக சமாதானம். வாசிங்க பார்க்கலாமா? அதற்கு ஏழை, நீ சமாதானத்தோட போ மகளே, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஆண்டவர் தம்முடைய கண்ணீரின் ஜபத்துக்கு டைமில் வேகமாக நான் போகிறேன், கண்ணீரோடு ஜபிக்கிறவர்களுக்கு சமாதானம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுறவங்களுக்கு சமாதானம் கண்டிப்பாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சத்தமாக சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சமாதானம் இருக்கும். ஜெபிச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு சமாதானம் வரும். இங்கே இவள் கணவன் இவளை அதிகமாய் நேசித்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் புத்திர பாக்கியம் இல்லாமல் அவள் கர்ப்பம் அடைபட்டு போயிருந்துச்சு. அவள் கர்ப்பம் திறக்கப்படுவதற்கு முன்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணினது சமாதானம். இப்போ புரிஞ்சுக்கோங்க, எல்லா அற்புதங்களுக்கும் அடிப்படை சமாதானம். இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க, ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க மாட்டேங்கி? நீ முதல்ல ஒரு சமாதான மனநிலைக்குள்ள வா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் தராமல் போனாலும், நான் யாருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன்? இந்த மனநிலை வந்தால் தான் அற்புதங்கள் நடக்கும். தேவ பிள்ளையே, நான் அநேக பேரை தற்கொலை எண்ணங்களில் உள்ள நிறைய பேருக்கு நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன், ஜெபம் பண்ணியிருக்கிறேன். தேவ கிருபையினால் அநேகர் விடுதலை ஆகியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த எண்ணங்கள் வருவதற்கு முன்னாடி, இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ், தற்கொலை எண்ணங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜ், பல விஷயங்களை இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்காங்க. ஸ்டேஜ் 1 ஒரு சின்ன விஷயம், அதுக்கடுத்து அப்படி அடுத்த விஷயம், அதுக்கு அடுத்த விஷயம், பழசில் நடந்த கதை, போன வருஷம் நடந்த கதை, அது இதுன்னு எல்லாத்தையும் யோசித்து கவலை பெருக 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 பெருக. குறிப்பாக சொல்கிறேன், பொம்பளைங்களாம் நல்லா கேட்டுக்கோங்க, கவலை பெருகுச்சுன்னா சீக்கிரம் பிசாசு பிடிக்கும் உங்களுக்கு. நான் முந்தி ரொம்ப கோவப்படுவேன். இப்போ வளர்ந்த மூத்த ஊழியர்கள் எனக்கு ரொம்ப அதிகமாக சொல்கிறது, ஊழியத்தில் நம்ம ரொம்ப கவலைப்பட்டோன்னா ஊழியம் கர்த்தருடையது, ஊழியம் தேவனுடையது, நம்ம இதுக்கு சொந்தக்காரங்க கிடையாதுப்பா. நாங்களும் ஒரு காலத்தில் ஆரம்ப காலகட்டம் ஊழியத்துக்கு வந்தப்போ எங்களுடையதான் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு வியாதிகள் பெருகுச்சு, பிசாசின் தாக்குதல்கள் பெருகுச்சு. நம்ம நினைக்கிற மாதிரி நம்மகிட்ட செயல்படுகிற வல்லமையோ, உங்களுக்கு இதை நான் ஒரு திருஷ்டாந்திரமாக சொல்கிறேன், நம்மகிட்ட செயல்படுற வல்லமையோ வரங்களோ நமக்கு சுகத்தையோ சமாதானத்தையோ கொடுப்பதல்ல. ஊழியக்காரங்க நம்ம அதிகமாக கவலைப்பட ஆரம்பித்தாலே சமாதானத்தை இழந்துருவோம். சமாதானம் இழக்கும்போது பேச்சு மாறும், வார்த்தை மாறும், நம்ம டென்ஷனாகி பல வார்த்தைகளை விடுவோம், பிசாசுக்கு இடம் கொடுப்போம், தேவையில்லாத சிந்தனை யோசிக்கும். we will move from God. இதான் விசுவாசிகளுக்கு நானும் சொல்லுகிறேன். நீங்கள் ரொம்ப கவலைப்பட you will get away from God. May you can also get possessed by the evil spirits. ஏன்னா இயேசு சொல்கிறார்ல, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கப்புறம் அந்த வீடு எம்டி ஆச்சுன்னா அந்த ஆவி போயிட்டு எத்தனை ஆவியை கூட்டு வருமா? மறந்துடாதீங்க. நம்ம கவலைப்படக்கூடாது, எதை குறிச்சுமே கவலைப்படக்கூடாது. அக்கறை வேற, கவலை வேற. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்துக்குடைய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு அங்கே நீ தெரியப்படுத்திட்டாலே எல்லா புத்திக்கும் மேலான தெரியப்படுத்துதான் சொன்னார ஒழிய நீ தெரியப்படுத்தினா பதில் வரும்னு சொல்லலை. நீ அந்த மேட்டரை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன்னா உனக்கு சொல்யூஷன் கேரண்டியான அது தெரியாது, ஆனால் அதில் ஒரு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அப்போ நமக்கு வாக்கு பண்ணினது அற்புதம் அல்ல, நமக்கு கடவுள் வாக்கு பண்ணினது அற்புதம் அல்ல,
நமக்கு கடவுள் வாக்கு பண்ணினது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. எல்லாரும் 2 கையை உயர்த்தி கேளுங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் ஆளுக செய்யட்டும், என் ஆளுக செய்யட்டும். சத்தமா சொல்லுங்க, என் ஆளுக செய்யட்டும், என் ஆளுக செய்யட்டும். ரோமர் 16:20 எடுத்து சத்தமா வாசிங்க. ரோமர் 16:20 எடுத்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 16:20 வாசிங்க. அவர் என்ன தேவன்? அவர் சமாதானத்தின் தேவன். சீக்கிரமாய் சாத்தானை, சமாதானத்தின் தேவன் உங்க கூட இருக்கிற தேவனை நீங்கள் எப்படி அடையாளப்படுத்தணும்னா, பவுல் இப்படியாக தேவனை அடையாளப்படுத்துகிறார். அவர் என்ன தேவனா? அவர் சீக்கிரமாய் சாத்தானை காலு கீழே நசுக்கி போடுவார். பிசாசின் வல்லமைகளை ஜெயிப்பதற்கு முதல்ல உங்களுக்குள்ள தேவை என்னது? சமாதானம். சமாதானத்தின் தேவன் என்று பவுல் சொல்லுகிறார். பில்லி சுனியம் பண்றாங்களா, செய்வனம் பண்றாங்களா, தூற்றுறாங்களா, தூசிக்கிறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, உங்களுக்குள்ள சமாதானம் என்ன தெரியுமா? நீங்க சொல்வீங்க, நான் பண்ணிட்டு போட்டோம். கடவுளை மிஞ்சின சக்தி என்ன இருக்கு? அதுக்கு ஜெபம் கூட பண்ண மாட்டீங்க. ஆண்டரை மிஞ்சின எனக்கு நான் என் சமாதானம், இதை பார்த்து கடக்கிற எலுமிச்சை பழத்தை பார்த்து நான் என் சமாதானத்தை இழக்கணும். பட் யூ பீப்புள் வில் கிரியேட். அப்படியே கேட்டால் நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம், நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுல வல்லவங்க. முட்டாள்களாக இருக்காதீங்க. கடந்தால் கிடக்கட்டும், எங்கள் ஆண்டவர் பெரியவன், ஆராதிக்கிற இயேசு பெரியவர். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சமாதானத்தை அந்த இடத்துல பில்ட் பண்ணுங்க. சாத்தானை கர்த்தர் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவார். எத்தனை பேர் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்ல சத்தமா கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு அடையாளத்தையும் சொல்றேன். அநேக பிசாசுகளை விரட்டும் போது பெண்களுக்கு தான் நிறையா பேய்களை நான் விரட்டி பார்த்துருக்கிறேன். இது வரைக்கும் மினிஸ்ட்ரியில் நிறையா ஜென்ஸுக்கும் விரட்டி இருக்கிறேன். ஆனால் நிறையா 95% ஃபீமேல்ஸ்க்கு விரட்டி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவர்கள் கவலை கொள்வதில் வல்லவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடுத்து கவலைப்பட்ட பேய் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடுத்து கவலைப்பட்ட பேய் தான். குடிகாரன் என்னைக்காவது பேயாடி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவன் 8 மணிக்கு அப்புறம் சமாதானமாயிருவான். சொல்றது உண்மையா பொய்யா? அது மாதிரி குடிகாரங்க எப்பவுமே அவங்க சமாதானமா இருப்பாங்க. நான் எத்தனையோ ஹவுஸ் விசிட்டிங் போயிருக்கேன். குடிகாரங்கெல்லாம் குடிக்கலைன்னா, பாஸ்டர் உட்காருங்க, பாஸ்டர் சாப்பிடுங்க, பாஸ்டர் எந்திங்க, பாஸ்டருக்கு எதுக்குள்ள 500 ரூபா ஆச்சா, 1000 ரூபாய் வைப்பில் அவங்க பொண்டாட்டி அறுத்து போடலன்ட்டு வைப்பில் 5000 ரூபா அப்படின்னு சொல்லுவாள். குடிகாரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சமாதானமாக இருப்பாங்க. 5000 ரூபா போனால் நாளைக்கு 5000 ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் இந்த குடிக்காத இந்த ஜெபமாக இருக்க, இது 5000 ரூபா போச்சுன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு போய் குடிச்சிடாதீங்க இன்னைக்கு நைட்டு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நாம் பூமியில் என்ன செய்கிறோமோ கடவுள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மன்னிப்புன்னு கேட்டால் கடவுள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவார். குடிச்சிங்கன்னா லிவர் டேமேஜ் ஆகும், அது சரியாகுமா? ஆகாது, சீக்கிரம் செத்து போவேன். கடவுள் மன்னிச்சிருவார். நான் சொல்கிறேன், கடைசி நேரத்தில் கூட கல்லை மாதிரி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அல்லது நீ ஒப்பு கொடுத்து கடவுள் பார்த்து நெருக்கி பிடிச்சிங்கன்னா ஹீ வில். இப்போ நிறைய பேருக்கு அதான் டவுட்டு. ஆண்டவர் சில விஷயங்களை மன்னிச்ச அந்த 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 சமாதானம் கிடச்சிருந்தா உடனே என்ன தெரியுமா நினைக்காங்க? நம்ம செய்கிறது ரைட்டுன்னு நினைக்காங்க. இந்த விளக்கத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற தவறுகளை செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்கும்போது ஒரு சமாதானம் நிரப்பிடும், அவ்வளோதான். அதை குறித்து நம்ம மனசில் ஒரு 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 குத்துதல் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை நிரப்பி மூடிடுவார். உடனே நம்ம என்ன தெரியுமா நினச்சிருவோம்? நம்ம செய்கிறது
அதில் தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. 70 முறையும் மன்னிக்கிறவர் மன்னிச்சிருவார். ஆனால் குடிச்சா லிவர் கட்டி போயிடும், சீக்கிரம் செத்து போயிடுவேன். அதுலேருந்து காப்பாற்ற மாட்டார். நீ சிகரெட் அடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு இந்த கம்பெனி நடக்கும்போது ஆண்டவரே எனக்கு கிருபையா மன்னியும் என்று கேட்டால் கண்டிப்பாக மன்னித்து விடுவார். அந்த நொடி பொழுதே மன்னிப்பார், மன்னிப்பதில் வல்லவர். ஆனால் சிகரெட் அடித்தா நுரையீரலில் கண்டிப்பாக கேன்சர் வரும். கண்டிப்பாக 50 வயசில் நுரையீரல் கேன்சர் செத்து போயிடுவேன். இதுலேருந்து யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க. கான்சிக்வன்ஸ் வில் பி தேர். பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்கு அதுதான் பெரிய ஒரு ஜோக்கே. அவங்களுக்கு அதான், ஆண்டவர் மன்னித்ததின் சமாதானம் வந்த உடனே நினச்சிருவாங்க. லஞ்சம் ஒரு தடவை வாங்குவாங்க, மன்னிப்பே கேட்பீங்க, ஆண்டவர் மன்னிச்சிருவார். உடனே நினைப்பீங்க போ லஞ்சம் வாங்கின தெய்வ சித்தம் போல. கண்டிப்பாக உனக்கு பிறக்க போகிற பிள்ளை ஊனமாக பிறக்கும். உன் பேர பிள்ளை கண்டிப்பாக கை கால் ஊனமாக பிறக்கும். கான்சிக்வன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சபை அதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த பிப்ரவரி மாதம் அவர் ஒரு சமாதானத்தை தேவை. நான் கொடுக்குற இந்த வார்த்தை அநேகருக்குள்ள இப்போ கிரியை செஞ்சு பேசுது. இந்த லாஸ்ட் பாயிண்ட் நிறைய பேர் உள்ளத்துக்குள்ளே பேசுது. நிறைய பேர் உள்ளத்தை அதை தொட்டு கொண்டு இருக்கிறத ஆவில நான் உணர்றேன். ஸோ எங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் கொள்ளுங்க. பிசாசை ஜெயிப்பதற்கும் தேவை சமாதானம். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவனுடைய சுவாபம் கலக வீட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை என்ன சொல்லுகிறாரு? ஆண்டருடைய ஜனமாய் இருந்தும் அவனுங்க பேரே என்னது? எங்க போனாலும் கலகம்தான் வரும், எங்க போனாலும் சரவெடி தான். கிடையாது. சமாதானத்தை காத்துக்கொள்ள. ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கையில் இந்த இடத்துல சமாதானத்தை இழக்கிறோமா, ஜஸ்ட் அதை லூஸில் விடுறது நல்லது. இதை பேசினா சமாதானத்தை இழக்கிறோமா, இதை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. இதை பற்றி யோசித்தா சமாதானத்தை இழக்கிறோமா, இதை பற்றி யோசிக்காமல் இருப்பது நல்லது. கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லலாமே. ஸோ பிசாசை ஜெயிப்பதற்கு சமாதானம். இன்னைக்கு கர்த்தர் இந்த மாதம் 3 விதமான சமாதானத்தை சபைக்குள்ளே தருகிறார். பூட்டப்பட்ட நிலைமையில சமாதானத்தை தந்து உங்களை எதையும் எதிர்கொள்ள தைரியசாலிகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். கரங்களை தட்டி அலையிலேயே சொல்லலாமே. நான் திரும்பியை சொல்லுகிறேன், ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் மரணத்தை குறித்த பயமே இருக்கக்கூடாது. சும்மா ஆமைன்னு சொல்லக்கூடாது. அந்த தைரியம் இருக்கணும். அந்த கட்ஸ் 24/7 இருக்கணும். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது உங்களை என்ன பண்ண மாட்டாது. அந்த தைரியம் மேலே உட்காந்துருக்கவங்க நல்லா கேளுங்க. உங்களை நீங்கள் 80 வயசில் மறிக்கிறீங்களோ 90 வயசில் மறிக்கிறீங்களோ, நீங்கள் மறித்தால் பரலோகம் போவீர்கள் என்கிற நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கும் என்றால், நீங்கள் தேவனுடைய சமாதானத்தினால் நிரப்பப்பட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே நிரம்பி இருக்கிறது. இந்த சமாதானத்தை ஒருவனும் ஒரு காலமும் எடுக்க முடியாது. கைகளை தட்டி எனக்கு இந்த சமாதானம் வேணும் ஆண்டவரே. பூட்டப்பட்ட நிலைமையில சமாதானம். அடுத்து கண்ணீரின் ஜெபத்துல தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது பிரச்சனை மாறுதோ இல்லையோ, அந்த பிரச்சனையில எல்லா புத்திக்கும் மேலான, அப்படின்னா அவன் பேசுறது இவ பேசுறது, இவன் பண்றது அந்த இது இந்த இது எல்லா நெருக்கடிகளை காட்டிலும் ஒரு தேவ சமாதானம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா நெருக்கடிகளை காட்டிலும் ஒரு தேவ சமாதானம். அடுத்து என்ன பண்ணுவோம் தெரியல, ஆனா ஒரு சமாதானம். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் தெரியல, தேவ சமாதானம். இது வந்துட்டாலே கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். 3வது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சமாதானத்தின் தேவன் அவர் சாத்தானை உங்களை காலுகளை கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் உங்க கூட சமாதானத்தின் தேவனா கூட இருந்தார்னா சாத்தானை உன் காலு கீழே மிதிப்பேன். எத்தனை பேர் கையை தட்டி அலையிலையா சொல்ல விரும்புறீங்க? பிசாசை யார் கால் கீழே மிதிப்பீங்க? உங்க காலு கீழே மிதிப்பீங்க. அவர் சமாதானத்தின் தேவனாக இருந்தால் இந்த 3 பாக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அவர் சமாதானத்தினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண்
8110967995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.